ஹாய்ங்க வாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 8 ஹவர் பட்டாணியை நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நல்லா 5லேருந்து 6 விசில் நல்லா குழைய வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓரம் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் அரைச்சி சேர்த்துக்கணும். மசாலா என்னென்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு பெரிய டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், 1.5 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். கார்னிஷிங்காக சோள வத்தல் பொரித்து வச்சுருக்கோம். வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போது எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது அப்படியே ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் அரைச்சி வச்ச விழுதை இதில் ஆட் பண்ணணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிய விடலாம். பொரிஞ்சதும் இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். அதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க பாருங்கள் ஒரு தட்டில் ஃபுல்லாக மசாலா எல்லாம். அந்த எல்லா மசாலாவும் போட்டுருங்க. இதில் போட்டு அதை நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றி இந்த மசாலாலாம் கலந்து விட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கொதிக்க விடணும். தீ பெரிய தீயிலேயே நல்லா 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை நல்லா போகும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். தண்ணியோடவே அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்ற அளவுக்கு திட்டமாக சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இறக்கியிருக்கேன். காரணம் என்னென்னா வெளியில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு திரும்ப ரொம்ப கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இறக்கியிருக்கேன். அது கூடவே மேலே கார்னிஷிங்காக சோள வத்தல் பொரிச்சது வெங்காயம் போட்டு சுட சுட பரிமாற வேண்டியது தான். மசாலா சுண்டல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.